ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் டெய்லியும் யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸிங்க. நம்ம தான் அதை ரொம்ப கஷ்டம், ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படிலாம் கிடையாதுங்க. ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ஈஸியாக நம்ம கற்றுக்கலாம். எப்படி அப்படின்னா, டெய்லியும் தமிழில் பேசுகிறோம் பார்த்தீங்களா, அந்த வார்த்தைகளை அப்படியே இங்கிலீஷில் பேசி ட்ரை பண்ணலாம். பேசி நம்ம ட்ரை பண்ணால் தான் நம்மளால் ஈஸியாக, சிம்பிளாக இங்கிலீஷை பேச முடியுங்க. இந்த வீடியோவில் 25 இங்கிலீஷ் சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். எப்பயும் போல் தமிழில் சொல்லி தான் இங்கிலீஷில் சொல்ல போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் மொபைலை சார்ஜ் போடு. என் மொபைலை சார்ஜ் போடு. இது அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவோம்ல. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, சார்ஜ் மை மொபைல். சார்ஜ் மை மொபைல். நெக்ஸ்ட் ஒன், நீ எனக்கு ஃபோன் செய்தாயா. நீ எனக்கு ஃபோன் செய்தாயா அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா, டிட் யூ கால் மீ. டிட் யூ கால் மீ. நீ எனக்கு ஃபோன் செய்தாயா. நெக்ஸ்ட்டு, எனக்கு வேண்டாம். எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம், சொல்லுங்க பார்ப்போம். ஐ டோன்ட் வாண்ட். ஐ டோன்ட் வாண்ட். எனக்கு வேண்டாம். நெக்ஸ்ட் ஒன், மனதில் வைத்து கொள்ளாதே. மனதில் வைத்து கொள்ளாதே. சொல்லும்ல, மனசில் வைத்து கொள்ளாதே அப்படின்னு. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, டோன்ட் டேக் இட் டு ஹார்ட். டோன்ட் டேக் இட் டு ஹார்ட். மனதில் வைத்து கொள்ளாதே. நெக்ஸ்ட் ஒன், சரி எனக்கு புரியுது. சரி எனக்கு புரியுது. எப்படி சொல்லலாம் சொல்லுங்க பார்ப்போம். ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக நம்ம கற்றுக்கலாம் இங்கிலீஷை. டெய்லிக்கும் நம்ம வீடியோ போடுறத பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன், என்னை தொடாதே. என்னை தொடாதே அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், டோன்ட் டச் மீ. டோன்ட் டச் மீ. என்னை தொடாதே. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு இதெல்லாம் பழகி போச்சு. எனக்கு இதெல்லாம் பழகி போச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல. ஐ எம் யூஸ்டு டு இட். ஐ எம் யூஸ்டு டு இட். எனக்கு இதெல்லாம் பழகி போச்சு. நெக்ஸ்ட் ஒன், அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் சொல்லுங்க பார்ப்போம். டோன்ட் வரி அபவுட் தட். டோன்ட் வரி அபவுட் தட். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நெக்ஸ்ட் ஒன், என்னை கோபப்படுத்தாதே. என்ன கோபப்படுத்தாத அப்படின்னு சொல்லுவோம்ல. இதை எப்படி சொல்லலாம், டோன்ட் மேக் மீ ஆங்க்ரி. டோன்ட் மேக் மீ ஆங்க்ரி. என்னை கோபப்படுத்தாதே. நெக்ஸ்ட் ஒன், நான் இப்போ போகணும். நான் இப்போ போகணும் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், ஐ ஹாவ் டு கோ நவ். ஐ ஹாவ் டு கோ நவ். நான் இப்போ போகணும். நெக்ஸ்ட் ஒன், என்னால் அவனை மன்னிக்க முடியாது. என்னால் அவனை மன்னிக்க முடியாது அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, ஐ காண்ட் ஃபர்கிவ் ஹிம். ஐ காண்ட் ஃபர்கிவ் ஹிம். என்னால் அவனை மன்னிக்க முடியாது. நெக்ஸ்ட் ஒன், சாக்கு போக்கு சொல்லாதே. சாக்கு போக்கு சொல்லாதே. டோன்ட் மேக் எக்ஸ்கியூசஸ். டோன்ட் மேக் எக்ஸ்கியூசஸ். சாக்கு போக்கு சொல்லாதே. நெக்ஸ்ட் ஒன், இது உன் தவறு இல்லை. இது உன்னுடைய தவறு இல்லை அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, இட்ஸ் நாட் யுவர் ஃபால்ட். இட்ஸ் நாட் யுவர் ஃபால்ட். இது உன் தவறு இல்லை. நெக்ஸ்ட் ஒன், இன்று விடுமுறை. இன்று விடுமுறை. டுடே இஸ் ஹாலிடே. டுடே இஸ் ஹாலிடே. நெக்ஸ்ட் ஒன், ஏதாவது செய். ஏதாவது செய். ஏதாச்சும் செய் அப்படின்னு சொல்லுவோம்ல. அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, டூ சம்திங். டூ சம்திங். ஏதாவது செய். நெக்ஸ்ட் ஒன், நான் என்ன சொல்கிறேன்னு கவனமாக கேளு. நான் என்ன சொல்கிறேன்னு கவனமாக கேளு. லிசன் கேர்ஃபுல்லி டு வாட் ஐ சே. லிசன் கேர்ஃபுல்லி டு வாட் ஐ சே. நான் என்ன சொல்கிறேன்னு கவனமாக கேளு. நெக்ஸ்ட் ஒன்,
உங்களை மறுபடியும் பார்த்ததில் சந்தோஷம். உங்களை மறுபடியும் பார்த்ததில் சந்தோஷம் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா நைஸ் டு see you again. நைஸ் டு see you again. உங்களை மறுபடியும் பார்த்ததில் சந்தோஷம். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு எதுவும் வேண்டாம். எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா ஐ டோன்ட் வாண்ட் எனிதிங். ஐ டோன்ட் வாண்ட் எனிதிங். எனக்கு எதுவும் வேண்டாம். நெக்ஸ்ட் ஒன், பாயை மடி. வீட்டிலலாம் காலையில் எழுந்திரிச்சோன்னு சொல்லுவாங்களா அம்மா பாயை மடி அப்படின்னு. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஃபோல்ட் த மேட். ஃபோல்டு த மேட். பாயை மடி. நெக்ஸ்ட் ஒன், இந்த வழியாக வாங்க. இந்த வழியாக வாங்க அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா கம் திஸ் வே. கம் திஸ் வே. இந்த வழியாக வாங்க. நெக்ஸ்ட் ஒன், இன்று சனிக்கிழமை. இன்று சனிக்கிழமை அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் சொல்லுங்கள் பார்ப்போம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சொல்லுங்கள் பார்ப்போம். டுடே இஸ் சாட்டர்டே. டுடே இஸ் சாட்டர்டே. இன்று சனிக்கிழமை. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு இந்த கலர் பிடிக்கும். எனக்கு இந்த கலர் பிடிக்கும் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் ஐ லைக் திஸ் கலர். ஐ லைக் திஸ் கலர். எனக்கு இந்த கலர் பிடிக்கும். நெக்ஸ்ட் ஒன், நான் உனக்காக அதை செய்வேன். நான் உனக்காக அதை செய்வேன். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஐ வில் டூ இட் ஃபார் யூ. ஐ வில் டூ இட் ஃபார் யூ. நான் உனக்காக அதை செய்வேன். நெக்ஸ்ட் ஒன், நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. ஐ டிட் நாட் மீன் இட். ஐ டிட் நாட் மீன் இட். நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. நெக்ஸ்ட் ஒன், இப்போ நீ எங்கே போகிற. இப்போ நீ எங்கே போகிற அப்படின்னு கேட்போம்ல வேர் டு யூ கோ நவ். வேர் டு யூ கோ நவ். இப்போ நீ எங்கே போகிற. ஃபைனலாக உங்களுக்கு ஒரு சின்னதாக ஹோம் இருக்குது. பாயை மடி அப்படிங்கிறதுக்கு என்ன வரும்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.